நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு வசதி இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், நோய்க்கு முன்னாடி நம்ம எதுவுமே இல்லை. இந்த நோய் மனுஷங்களுக்கு ஏன் உருவாச்சு அப்படிங்கறத பத்தி அங்கோலா நாட்டுடைய நாட்டுப்புற கதை ஒண்ணு நமக்கு சொல்லுது. முந்தி காலத்துல உலகத்துல மனுஷங்களை படைச்சப்போ கடவுள் அவங்களுக்கு நோயோ வலியோ எதுவும் கொடுத்தது இல்லையா. இயற்கையோடு இணைஞ்சு வாழணும் அப்படின்னு உறுதியோட உடல் மட்டும் கொடுத்திருந்தாராம். அவங்களும் உறுதியான உடலோடு மரணமே இல்லாத வாழ்க்கையோடு சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். இதனால மனுஷங்களுக்கு எதை பார்த்தும் பயம் இல்லையா, ஒரே கொண்டாட்டம் தானா. இந்த கொண்டாட்டத்தோட இருக்கும்போது ஒரு நாள் கடவுள் பூமிக்கு வந்தாராம். அப்போ மனுஷன்ல ஒருத்தன், நீங்க யாரு, கடவுளா? எங்களை விட நீங்க ஒண்ணும் உயர்ந்தவங்க இல்லையே, உங்களை நான் இங்க ஏன் வணங்கணும் அப்படின்னு கேள்வி பேசினாலாம். இதனால கோபம் வந்த கடவுள், மனுஷங்க நீங்க நன்றி உள்ளவங்களா இருக்க மாட்டேங்கிறீங்க, அப்போ உங்களை நீங்களே உணர்வதற்கு நோயும் சாவும் உண்டாகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாராம். அதுக்கு பிறகுதான் மனுஷங்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சுச்சான், இறந்தும் போனாங்களாம். அதனாலதான் ஒரு நோய் வந்த மனுஷன் தன்னை தண்டிச்ச கடவுள்கிட்ட மன்னிச்சுக்கோ அப்படின்னு அந்த நிலையில மன்றாடுறான் அப்படிங்கிறது கதை. நோய் எப்பவுமே மனுஷனை பயம் கொள்ள வைக்குது. விஞ்ஞானம் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் மனுஷங்க நோயுடைய பயத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் இடையில ஊசலாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. வாயை கட்டிக்கோ அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உணவு விஷயத்துல மட்டும் இல்ல, பேச்சு விஷயத்துலயும் தான். ரெண்டையுமே இன்னைக்கு நாம கைவிட்டதுதான் இப்போ நம்ம நோயுறுவதற்கு முதல் காரணமா இருக்குமோன்னு நம்ம நினைச்சு பார்க்கணும்.